உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் அம்மா அம்மா நாங்கள் காலேஜ் கிளம்பிட்டோம்மா, போயிட்டு வரட்டுமா? நான் எழுப்பிடாம நீ கிளம்பிட்டியாப்பா? என்னைக்கு இப்போ இப்படி கிளம்புனா? அதிசயம், கீழே இருந்து தான் மழை பெய்யும் போல இருக்க. அம்மா என்னம்மா? பின்ன நீ என்னைக்காவது காலேஜுக்கு இப்படி எழுந்து போயிருக்கிறியா? அவசர அவசரமாக லாஸ்ட் நேரத்தில் குளிக்காமலாம் ஓடுவேன். இப்போ குளிச்சு ரெடியாகி பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்பி ரெடியாக இருக்கிற நீ. என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க நீ என்னை பார்த்துக்கணுன்ட்டு. என்னை காலையில எழுப்பி விட்டு குளிச்சு கிளம்பி ரெடி பண்ணி குறை வச்சுருக்கேன். நான் என்னம்மா பண்ணுறது? உங்களுக்கெல்லாம் உங்களை கவனிக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், எல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு. சரி விடுங்கம்மா, நாங்கள் கிளம்புறோம்மா, போயிட்டு வரோம். என்னடி சாப்பாடெலாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சா? சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து? சாப்பிட்டேன் ஆண்டி, சாப்பாடும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். சரி சரி, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பேசிக்காத. அப்புறமா இல்லைனா அவள் ஏதாவது திட்டுவா, இல்லை முன்னாடி திட்டுவா, அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க, சரியா? சரிங்க ஆண்டி, நாங்கள் போயிட்டு வரோம் ஆண்டி. சரி, ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே, அதனால் ரெண்டு பேருமே அங்கே காட்டிக்க வேண்டாம், சரியா? எதுவும் காட்டிக்காமல் சும்மா இருங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏங்க எப்போ வாரேன்னு சொன்னீங்க? எப்போ வந்திருக்கீங்க நீங்கள்? 2 நாளைக்கு முன்னாடியே வாரேன்னு சொன்னீங்க. பாருங்கள் எத்தனை நாள் கழித்து வாரீங்க. அது இல்லை சங்கீதா, கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. நான் அங்கேருந்து முடிச்சு அங்கே வரணும்ல, அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும்ல, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா நான் நீங்கள் போனால் அடுத்த 2 நாளே நான் வந்திருந்துருப்பேன். சரி சரி உட்காரு, நான் உங்களுக்கு காஃபி எடுத்து வரேன். அதெல்லாம் வேண்டாம், நம்ம சார் ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்களே, அந்த வேலையை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எந்த சார், எந்த வேலை, என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது புரியலை. நான் வேறு எந்த சாரை சொல்லுவேன்? நம்ம வீட்டிலே இருக்காங்களா அந்த சார் தான் சொல்கிறேன். இதோ இருக்கிறாங்க பாருங்க, இவங்கள தான் சொல்கிறேன். அப்பா என்னப்பா என்னை ஓட்டுறீங்க? ஆமாம் பின்ன, சரி ஊரோட செட்டில் ஆகிட்டு இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே இருக்கலான்னு பார்த்தா நீ அதுக்கு முன்னாடி பொண்ணை பார்த்து ஓகே ஆகிட்டு கலக்கறாடா, இப்போவே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டுல நீ. அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, நீங்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கும்ப்பா. சரி கோச்சிக்காதீங்கப்பா. நான் கோச்சிக்கெல்லாம் செய்யலை. சரி என் பையனுக்கும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன்னு பார்த்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க போகலாம் வாங்க. எங்க ஒரு காஃபி குடிச்சிட்டாது போனாங்க. அது எதுக்கு? அங்கே போனால் அவங்களே கொடுப்பாங்க, அங்கேயே குடிச்சிக்கலாம் வாங்க. நீங்கள் இருக்கீங்களே, சரி வாங்க போகலாம். ராணி ராணி எங்கே இருக்க நீ? கொஞ்சம் இங்கே வாயேன். வாங்க ஆண்டி. ஆண்டி வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. அம்மா இப்போ தான் பெரியம்மா வீட்டுக்கு போனாங்க, இப்போ வந்துடுவாங்க. அப்பா இதான்ப்பா பொண்ணு. நல்லா தான் இருக்குது, எனக்கு மேட்சாக தான்டா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்குற. போங்கப்பா. சரிங்க ஆண்டி, வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். நான் சொல்லலை காஃபி இங்கேயே குடிச்சிக்கலான்ட்டு. உங்கள் அம்மா காஃபி குடிச்சி என்னடா பண்ணுறது, அது குடிக்க முடியல, அதனால தான் நான் இங்கே வந்து குடிச்சிக்கலான்னு. அப்பா மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ இது கேட்டால் உங்கள் அம்மா அச்சஸ் மாரி ஆயிடுவாள். சரி என்னம்மா பாரு, நீ காலேஜுக்கு போகலையா? இல்லை ஆண்டி போகலை, கொஞ்சம் தலைவலி, அதனால தான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன். சரி நீ உட்காரு. இதோ தினேஷ் அப்பா வந்திருக்காங்க, ஒன்னெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னாங்களோ, அதான் கூப்பிட்டு வந்தேன். ஐயோ அங்கிள் வாங்க அங்கிள், வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா சரி. உன் பையன் என்னம்மா? பாரு அங்கிள். சரிம்மா. சரி அங்கிள், நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். இன்னும் 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க, உட்காருங்களேன். வேண்டாம் வேண்டாம், நீங்களே உட்காந்துக்கங்க, நாங்களாம் உட்காரல. நாங்கள் அங்கிள் காஃபி. நீ ஏமா போட்ட கல்லா இருக்குது. இதோ இவ போடுற காஃபி குடிக்க முடியாது, அதனால தான் ஊருக்கு வந்தது இவ காஃபி போட்டு தரேன்னா. எனக்கு காஃபிலாம் வேண்டாம், என் மருமகளை பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லி நான் நேராக இங்கே வந்துட்டேன். இனி எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ எனக்கு எப்பவுமே காஃபி போட்டு கொடுத்துருவேன். இவ காஃபிலேருந்து நான் தப்பிச்சேன்ப்பா. அப்படிலாம் இல்லையா அங்கிள், ஆன்ட்டி போடுற காஃபி நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், தினமும் குடிச்சு பாரு, கஷாயம் மாதிரி இருக்கும். ஏங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என் காஃபி குறை சொல்கிறீங்களா? இனிமேல் எப்படி உங்களுக்கு காஃபி வருதுன்னு பார்ப்போம். நீ காஃபி குடிக்கலன்னா போ, நான் நேராக இங்கே வந்துடுவேன். என் மருமக எனக்கு காஃபி போட்டு கொடுப்பா, நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். அதில் என்ன இருக்குது? பார்ப்போம் எவ்வளோ நாளைக்குன்ட்டு. என்ன பாரு, நம்மளை பார்க்க கூட மாட்டேங்கிறா, என்னாச்சு? இவனெல்லாம் போயிடாதுப்பா,
நேற்று போயிட்டு அப்புறம் ஒரு கால் பண்ணி பேசினானா, என்னன்னு கேட்டானா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா, எப்படி வந்தீங்க, ஏன் ஏதாவது ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்டானா. நேற்று போனதுக்கப்புறமா ஒரு ஃபோன் பண்ணவும் இல்லை. சரி எங்கள் அப்பா வந்திருக்காங்க, ஓகே தான், அதுக்குன்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறது என்னதான் இருக்குது. பார்த்துக்கிறேன், நான் அவங்கள்ட்ட வந்து பேசிட்டேன். ஐயோ வாங்க வாங்க, நீங்கள் வரவே இருந்துச்சு தான் நான் வீட்டிலே வந்திருப்பேன். நான் சரி அங்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே வந்துடலான்னு பார்த்தேன், லேட் ஆயிடுச்சு. வா வந்து உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்க? இருக்கட்டும் ராணி, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். ஐயோ வாங்கண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களா? இருங்க காஃபி போட்டு வரேன். இருமா இரு, நான் நல்லா தான் இருக்கிறேன். காஃபி என் மருமக போட்டு வந்துட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என் பொண்டாட்டி விட அவள் நல்லா போடுறான், நான் நல்லா குடிச்சிட்டேன். நீ பொறுமையாக இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்கண்ணே, நீங்களாம் வந்திருக்கீங்களா, எனக்கு கை கால் எதுவும் உடலை, அதனால தான் வேகமாக பேசிட்டேன். சரிம்மா, சரி உன் வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, எங்கே ஒரு சொல்லு கேட்குறாங்க, கிளம்பி நேராக வைக்காட்டுக்கு போயிட்டாங்க. நானும் வேண்டாம் வேண்டாம் இருங்கன்னு கேட்கல, வயலில் தான் இருக்காங்க. அப்படியா, சரி அப்போ நானும் வயலுக்கு போகிறேன். எங்கள் வயல் பக்கத்தில் தானே உங்கள் வயலில் இருக்குது, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணா, சரி இருங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன். இல்லை நான் நேற்று தான் வந்தேன், வீட்டில் கூட எதுவும் சாப்பிடவே இல்லை. இங்கே சாப்பிட்டேன்னா அப்புறம் அவள் போச்சுப்பான். ஏன்னா அவன் டீயை நல்லா இல்லை, இங்கே என் மருமக போன டீ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கே அவள் முடிஞ்சு தூக்கிட்டு வச்சுருப்பா. இங்கேலாம் சாப்பிட்டுட்டு இதை பாராட்டினேன்னு அப்புறம் அவளை தான், அதனால் நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். இன்னொரு நாள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அண்ணா. சரி அண்ணி, நாங்கள் கிளம்புறோம், அப்புறமா நான் வரேன், சரியா? இப்போ உங்களுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். இப்போ ஒரு வயல் வேறு போகணுன்னு சொன்னாங்கல்ல, ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வயலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வரேன், சரியா? என்ன தினேஷ் தம்பியும் காலேஜுக்கெலாம் போகலையா லீவ் அன்னைக்கு? ஆமாம் ராணி, அவங்க அப்பா வேறு வந்திருக்காங்களா, அவனுக்கு வேறு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவன் இன்னைக்கு போகலை, லீவ் போட்டான். அப்படியா, சரி சரி. இவாளுக்கும் தலைவலின்னு சொன்னான், அதனால தான் சரி நீ வீட்டில் இரு அப்படின்னேன். இவன் போடுறத பார்த்துட்டு அந்த 2 லீவ் போட்டுருச்சு, 3 இன்னைக்கு லீவு தான். அப்படியா, சரி சரி, பாரு நீ போய் ரெஸ்ட் எடுமா, நாங்கள் அப்புறமா வந்து நான் பார்க்கல, சரியா? சரிங்க ஆண்டி. ஆமாம் மருமகளே, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன், சரியா? சரிங்க அங்கிள். சரி போலாமாடி? போகலாங்க. என்ன பாரு, என்கிட்ட பேசாமே போயிட்டா, கோவமாக இருக்காளா இல்லை என்னன்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னே தெரியலையே. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எப்படி பேசுறது? இப்போ போய் பேசவும் முடியாது, வீட்டுக்கு அப்பா கூட போயிட்டு, சரி அப்பா வயலுக்கு போனதுக்கப்புறமா வந்து பேசுவோம்.